இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட வேலையிலையோ இல்லை நீங்கள் செய்கிற தொழிலையோ உங்களுக்கு வெற்றி கிடைக்காத மாதிரி தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரு பாசிபிள் காரணமாக எது இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி சைக்காலஜியில் ஹெர்ஸ்பர்க் ஸ்டோ ஃபேக்டர் தியரி அப்படின்ற ஒரு தியரி இருக்குங்க. அது எதுக்கான தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான தியரி. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, உனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல ரூம் இருக்குது, அமைதியான செட்டிங் இருக்குது, உனக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, உனக்கு புக் இருக்குது, லைட் இருக்குது, இதெல்லாம் இருந்து நீ படிக்க மாட்டேங்கிறியே, உனக்கு எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன், நீ இன்னும் கூட படிக்க மாட்டேங்கிறியே அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய இடங்கள்ல நிறைய பேரண்ட்ஸ் சொல்றதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த குழந்தை ஏன் படிக்கல அப்படின்றது யோசிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் ஹைஜீன் நீட்ஸ் மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்ற 2 விஷயங்கள் வருதுங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் இல்லாமல் நம்மளால ஒரு வேலையை செய்யவே முடியாது. ஆனால் அந்த விஷயங்கள் இருப்பதால் மட்டுமே நம்ம அந்த வேலையை செஞ்சிட மாட்டோம். அதுதான் ஒரு இருட்டான ரூம்ல புத்தகமே இல்லாம படி அப்படின்னு சொன்னா படிக்கவே முடியாது. ஆனால் வெளிச்சமான ரூம்ல கையில புத்தகம் இருந்தால் மட்டுமே கூட படிச்சிட முடியாது. ஏன் அப்படின்னா அதை படிக்கணும்ன்ற ஆர்வம் இல்லைன்னா படிக்க முடியாது. இதே ஒட்டி ஆனா இதே மாதிரி இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸுங்க. ஹார்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த வேலைக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறாங்களோ அந்த ஸ்கில்லுக்கு பேர் தான் ஹார்ட் ஸ்கில். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பிளம்பர் கூப்பிடுறீங்க, அவர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் லீக் ஆகுதுன்னா அந்த வாட்டரை அடைச்சு கொடுக்கணும், இல்லை ஒரு பைப் அடைச்சிருக்குன்னா அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும். இதுதான் அவருடைய வேலை இல்லைங்களா? ஆனால் இதனுடன் சேர்ந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அவர் வீட்டுக்கு வரும்போது கிளீனாக இருக்கணும், இடத்த சுத்தமாக வச்சுக்கணும், தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, டீசெண்டாக நடந்துக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்க போகிற ஸ்கில்ஸாக இது இருக்காது. ஆனால் இந்த விஷயங்கள் இல்லைன்னா உங்களோட ஹார்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லப்படுற உங்களுக்கு பணம் தரக்கூடிய ஸ்கில் எந்த அளவுக்கு மேன்மையாக இருந்தாலும் சரி, உங்களை நோக்கி சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வராமல் இருக்கலாம். இல்லை சில நேரங்களில் உங்களை விட்டு சில மனிதர்கள் விலகி போகவும் செய்யலாம். இந்த ஹார்ட் ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லும்போது எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காமனாக ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சொல்லுவாங்க. அந்த காமனாக லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இனிமையாக பேசுறது, பணிவுடன் நடந்து கொள்வது, நேரத்துக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது, நம்ம வேலையை சரியாக புரிய வைக்கிறது, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றது, இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் செய்கிற வேலையுடன் சேர்ந்து வேற எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கஸ்டமர் அப்படின்னு நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, அவங்களுடைய கஸ்டமர் அப்படின்றதாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை சர்வீஸை விற்கிறீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களும் உங்கள் கஸ்டமர் தான், உங்கள் கம்பெனியும் உங்களோட கஸ்டமர் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வேறு எந்த விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அந்த விஷயங்களில் நம்மளை வளர்த்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பெட்டரான அவுட்புட்டும் கொடுக்க முடியும், நம்மளோட சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேலை மற்றவர்களுக்கும் பரிந்துரைக்கப்படும். அது எதுக்குங்க நான் இதெல்லாம் போய் செய்யணும், செய்கிற வேலையை செஞ்சால் போதாதா அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா அப்படி சொல்லிடலாங்க. அப்படி சொல்லி ஈஸியாக நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக முயற்சி செய்யலாம். ஆனால் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்க்கம்ஸ்டான்ஸில் எல்லாருமே திறமைப்படுத்தவர்கள் தான், எல்லாருமே எல்லா விஷயங்களும் செய்யறதுக்கு தகுதியானவங்க தான். ஆனால் அதில் சில பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது, சில பேருக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் கிடைக்குது, சில பேருக்கு மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த விஷயங்கள் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஸ்கில்ஸ்லையும் நல்லா இருக்கணும், அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸில் கவனம் செலுத்தும் மனிதர்களுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த விளையாட்டு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறத விட்டுட்டு, இந்த விளையாட்டுக்கு நான் எதை செஞ்சால் ஜெயிப்பேன் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிக்கும்.